சிறப்பான இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய சிறப்புரையால் சிறப்பு சேர்த்திருக்கின்ற மரியாதைக்குரிய திரு கோபிநாத் அவர்களுக்கும் வந்திருக்கின்ற மேடையில் இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகள், அடிஷனல் கமிஷனர் டிராபிக், ஜாயிண்ட் கமிஷனர் டிராபிக் மற்றும் போக்குவரத்து அதிகாரிகள், காவலர்கள், பத்திரிகை ஊடக நண்பர்கள், இங்கு வந்திருக்கின்ற கல்லூரி பள்ளி மாணவ மாணவியர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓட்டோ வான் பிஸ்மார்க் என்ற மிக சிறந்த தளபதியை பற்றி நீங்கள் வரலாற்று ஏடுகளில் படித்திருப்பீர்கள். ஓட்டோ வான் பிஸ்மார்க் இன்றைய ஜெர்மனியை சிறு சிறு அரசாங்கங்களாக இருந்த காலகட்டத்தில் அந்த ஜெர்மனியை ஒன்று சேர்த்து சிறு சிறு அரசுகளை ஒன்றிணைத்து இன்றைய ஜெர்மனியை உருவாக்கியவர், ஒன்று சேர்த்தவர் ஓட்டோ வான் பிஸ்மார்க். அவர் ஒரு முறை கூறுவார், only fools learn from their mistakes. I learn from others' mistakes. Only fools learn from their mistakes. I learn from others' mistakes. மாணவர்களே, விருத்துக்களை நாம் அனுபவித்து அதன் மூலம் பாடம் கற்றுக்கொள்வது என்பது நாம் எல்லாவற்றையும் இழப்பது போன்றதாகும். பள்ளி காலங்களும் சரி, கல்லூரி காலங்களும் சரி, வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும், சாதிக்க வேண்டும், உயர்வுகளை எட்ட வேண்டும் என்ற எண்ணங்களுடன் நாம் செல்லும் பொழுது அந்த வெற்றிகளுக்கு என்ன தேவை, உயர்ந்த நிலையை அடைய வேண்டுமானால் என்ன தேவை என்று ஒரு கணம் நாம் சிந்தித்தால் அதுக்கு certain basic parameters are required for success. வெற்றி பெறுவதற்கு, வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு மிகவும் தேவையானது நேரம், டைம். நேரம் இருந்தால்தான் நாம் படிக்க முடியும், நேரம் இருந்தால்தான் பரீட்சை எழுத முடியும், நேரம் இருந்தால்தான் போட்டியில் கலந்து கொள்ள முடியும். அந்த நேரத்துக்கு ஊறு விளைவிப்பது விருத்துக்கள். அதே போல் ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டுமானால், நீங்கள் எடுக்கும் முயற்சி வெற்றியில் முடிய வேண்டுமானால் உடல் திறன் வேண்டும், மனத்திறன் வேண்டும். இந்த இரண்டு திறன்களுக்கும் பாதகம் செய்வது விருத்துக்கள். ஆகவே நம்முடைய வெற்றி பயணத்தை தடை செய்யும் ஒரு முக்கிய பிரச்சனை விருத்துக்கள், அதில் குறிப்பாக சாலை விருத்துக்கள். சென்னை மாநகரை எடுத்துக்கொண்டால் இந்த வருடம் ஜனவரி 9 இன்று வரை 2206 சாலை விபத்துக்களை சென்னை சாலையில் சந்தித்திருக்கின்றனர். இந்த எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்த வாகன விபத்துகளினால் 2000 பேருக்கு மேல் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 280 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். சென்னையில் நடக்கின்ற எந்த ஒரு குற்ற நிகழ்வும் இந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுவதில்லை. கொலையாக இருக்கலாம், மற்ற சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கலாம், எதுவுமே இந்த அளவுக்கு மக்களை பாதிப்பதில்லை விருத்துக்கள் அளவுக்கு. ஆனால் அந்த பாதிப்புகளின் முக்கியத்துவத்தை நாம் மறந்து விடுகிறோம். இந்த பாதிப்புகளினால் ஏற்படுகின்ற சீரழிவுகளை குறித்து நாம் சிந்திப்பதில்லை. Because we think it's just an accident. அப்படி கிடையாது. ஆக்சிடென்ட்ஸ், சாலை விபத்துக்கள் எல்லாமே they are all preventable accidents. சரியான தற்காப்பு முயற்சிகளில் ஈடுபட்டால் இந்த விபத்துக்களிலிருந்து நம்மை பாதுகாக்க முடியும், சமுதாயத்தை பாதுகாக்க முடியும். ஆகவே
இருந்தால் நாம் நம்மை காத்துக்கொள்ள முடியும். விதிகளை பின்பற்றினால் நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். நமக்கு தேவையான நேரத்தை நாம் தற்காத்துக் கொள்ள முடியும். நமக்கு தேவையான உடல் நலத்தை, மனநலத்தை நாம் மீட்டெடுக்க முடியும். அதற்கு முக்கிய தேவை, அதுக்கு முக்கியமான ஒரு பேசிக் பாராமீட்டர் நம்முடைய கவனம். ஆகவே வந்திருக்கின்ற இளைஞர்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்வது, அவர் திரு கோபிநாத் அவர்கள் தெரிவித்தது போல், சாலைகள் சாகசங்கள் செய்வதற்காக அல்ல. சாலைகள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நாம் செல்வதற்கு பயன்படுகின்ற ஒரு வழித்தடம். அதை பெட்டர் லேட் தேன் நெவர் என்பது போல், மெதுவாக சென்றால் கூட பரவாயில்லை, பத்திரமாக செல்ல வேண்டும் என்பதை நாம் குறிக்கோளாக கொள்ள வேண்டும். அதே போல் எந்த இடத்திற்கு பயணம் மேற்கொண்டாலும் சரி, சிறிது நேரத்திற்கு முன்னாடியே புறப்பட வேண்டும், சீக்கிரமாகவே புறப்பட வேண்டும். அரை மணி நேரம் டிராபிக் ஜேர்னி இருந்தால் ஒரு 5 நிமிடம் 10 நிமிடத்துக்கு முன்னாடியே புறப்பட்டால் அந்த லாஸ்ட் மினிட் ப்ரெஷர், லாஸ்ட் மினிட் ரஷ், அதை நாம் தவிர்க்க முடியும். அதே போல் சாலை விபத்திலே நீங்கள் யாரையாவது கண்டால், சாலை விபத்தில் யாரையாவது பாதிக்கப்பட்டால் அது உதவுவதை நீங்கள் வாடிக்கையாக்க வேண்டும், பழக்கமாக்க வேண்டும். நொடி பொழுதில் நீங்கள் செய்கின்ற உதவி, உடனடியாக நீங்கள் செய்கின்ற உதவி விபத்தில் அடிபட்டவர்களுக்கு அவர்களுடைய உயிர் காக்கப்படுவதற்கு உறுதுணையாக இருக்கும். சாலையில் யாராவது அடிபட்டிருந்தால் உடனடியாக காவல்துறைக்கு நீங்கள் 100 அழைத்து உடனடியாக தெரிவிங்கள். நீங்கள் போய் நேரடியாக நீங்கள் உதவ வேண்டியது கூட தேவையில்லை. உடனடியாக காவல் அதிகாரிகளுக்கு தெரிவிங்கள். காவல்துறையினர் 2-3 நிமிடத்தில் அந்த இடத்துக்கு வந்து விடுவார்கள். ஒருவேளை நீங்கள் இறங்கி அவருக்கு உதவி செய்வது இருந்தால் அதற்கு என்ன செய்ய வேண்டும், பேசிக் ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரில்ஸ் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் உதவி செய்வதன் மூலம் அவருடைய பாதிப்பை அதிகமாக்க கூடாது. அதே போல் உடனடியாக அங்கு இருப்பவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். காவல்துறை எப்போதுமே ஒரு விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுமே தவிர, நாம் உதவி செய்தால் நாம் கோர்ட்டுக்கு போகணும், கேஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படி என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். எந்த தருணத்திலும் விபத்துகளில் பாதிக்கப்பட்டவர்கள் காவல்துறையினால் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல் இந்த வயதில், உங்களுடைய வயதில் எப்போது 2 சக்கர வாகனம் நீங்கள் ஓட்டினாலும் ஹெல்மெட் அணிவதை ஒரு வாடிக்கையாக பழக்கமாக்க வேண்டும். 2-3 நாட்களுக்கு முன்னால் ஒரு சிறுவன் வாகன விபத்தில் விழுந்து தலை அடிபட்டு உடனடியாக அந்த இடத்துல இருந்து விடுகிறார். இப்போ நாங்க கேட்டது உடனடியாக அந்த பையன் ஹெல்மெட் அணிந்திருந்தாரா என்றால் அணியவில்லை. அது என்னன்னா, 7 மணிக்கு போலீஸ் டியூட்டி வருவாங்க, 6:30 மணிக்கு ஓட்டுனா நம்ம ஹெல்மெட் போட வேண்டாம், அப்போ போலீஸ் பிடிக்க மாட்டாங்க என்ற நினைப்புல வண்டி ஓட்டுறதுனால அந்த சூழ்நிலையில விபத்து ஏற்பட்டால் அந்த உயிர் போவதை கூட ஒரு சான்ஸாக மாறிவிடுகிறது. ஆகவே எந்த தருணத்திலும் வீட்டிலிருந்து 5வது வீட்டுக்கு நீங்கள் 2 வீலர் ஓட்டி போனா கூட ஹெல்மெட் அணிங்க. அதே மாதிரி உங்க பின்னாடி இருக்கிறவங்க யாராவது உங்க பின்னாடி இருக்கிறவங்க கூட நீங்க ஹெல்மெட் அணிய வேண்டும் என்பதை அது ஒரு ஹசார்டாக, ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது தேவையாக, எப்படி நம்ம வீட்டை வெளியே புறப்பட்டு போறோம்னா துணி போட்டுட்டு தான் வெளியே போறோம், யாருமே துணி போடாம நடக்கிறது இல்லை. அதே மாதிரி வாகனம் ஓட்டியாச்சுன்னா ஹெல்மெட் வச்சு தான் வாகனம் ஓட்டு, 2 வீலர் ஓட்டணும்ங்கிறத நீங்க ஒரு பழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும். இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் வாயிலாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்த காவல்துறை, டிராபிக் ஆபீசர்ஸ், டெப்டி கமிஷனர்ஸ், ஜாயிண்ட் கமிஷனர், அடிஷனல் கமிஷனர் அனைவருக்கும் நம்முடைய அழைப்பை ஏற்று வந்து சிறப்பாக நம்மளை எல்லாம் ஊக்குவித்த திரு கோபிநாத் அவர்களுக்கும், நிகழ்ச்சியை கலந்து கொள்கின்ற பத்திரிகை